NCERT syllabus 9th standard chapter 1 number systemல exercise 1.6ல first sum find ன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா exponents and powers என்ற கான்செப்ட்ல கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 64 பவர் 1/2 இது பவர்ன்ற கான்செப்ட்ல இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம நார்மலாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 64க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ 64க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்ன அர்த்தம்? ஸோ 64 இப்படி இந்த லாங் டிவிஷன் மெத்தட் மாதிரி போடுவோம். இது ஈவன் நம்பர்ன்றதுனால எப்போவுமே இங்கே போடுற நம்பர் ப்ரைம் நம்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரைம் நம்பர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா which is divisible by 1 and itself. இப்போ இது 4ல் முடியறதுனால இப்போ 2ன்ற நம்பரை போடலாம். ஸோ 2 is a prime number. இது 2 டேபிள் எத்தனை டைம்ஸ் போகணும்னு பார்த்தீங்கன்னா 2 3s are 6, 2 2s are 4. இப்போ 32. இப்போ இது எந்த டேபிள் இந்த நம்பர் எத்தனை டைம்ஸ் போகுன்றத கீழே போடணும். அகெயின் இது 2ல் இருக்கிறதுனால 2 டேபிளில் முடியும். ஸோ 2 டேபிளில் 32 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ் போகும். அடுத்தது திரும்ப இது 2 டேபிளில் போகும். எத்தனை டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ். திரும்ப 2 டேபிளில் 4 டைம்ஸ் till you get 1 வர வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போகணும். இது 2 டேபிளில் 2 டைம்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 2 டேபிளில் 1 டைம். ஓகேங்களா. இப்போது இந்த 64 நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவரில் எடுத்து எழுதலாம். ஸோ அப்போது 2 இருக்குது, அதை எத்தனை டைம்ஸ் போடலான்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ மேக்ஸிமம் எத்தனை டைம்ஸ், அதாவது இதோடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 6ன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2வை 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 64. இப்போது நம்ம இதை மட்டும்தான் இந்த மாதிரி மாற்றி எடுத்து எழுதியிருக்கிறோம். இந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஹோல் பவர் என்னென்னு போடுறீங்கன்னா 1/2ன்னு சொல்லிட்டு போட்டுக்குவோம். சரிங்களா. இப்போது பவருக்கு பவர் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெனென்ஷியல் அண்ட் பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பெனன்ஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a பவர் m ஹோல் பவர் n, அதாவது இதை பேஸ்ன்னு சொல்லுவோம், இதை பவர்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பவருக்கு பவர் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ a பவர் m இன்டூ n. ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ஸோ அப்போது 2 பவருக்கு பவர்னா என்ன பண்ணும், பவர்ஸை மல்டிப்ளை பண்ணும். அப்போ 6 இன்டூ 1/2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பவர் கீழே போடுற பேஸும் மேலே இருக்கிற பவருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 2 1s are 2, 2 3s are 6. ஸோ டிவிஷனில் 1ன்னு வந்துருச்சுன்னா டிவிஷன் ஃபேக்டர் இஸ் ஓவர். அப்போ மேலே மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். அல்லது இது ஸ்ட்ரெயிட்டாகவே 6/2ன்னு போட்டு கேன்சல் பண்ணி 3ன்னு போட்டாலும் சரி. ஸோ அப்போ 3 இன்ட்டு 1 3. இப்போ 2 பவர் 3னா என்ன அர்த்தம்னா 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். தட் இஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ அப்போது 64 பவர் 1/2 உடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ இதுலேயே செகண்ட் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 32 ஹோல் பவர் 1/5. ஸோ அகெயின் 32ன்றதுனால ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் சம் போட்ட ப்ரைம் ஃபேக்டரைசேஷனே வச்சுக்கலாம். ஆனால் 32னா இதிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ அப்போ இது உங்களுக்கு வேண்டாம். ஸோ அப்போ 32லேருந்து ப்ரொசீட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வருது. அப்போது நம்ம 32வை எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 5 ஹோல் பவரில் இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே போட்டுக்கும். பவருக்கு பவர். ஸோ இந்த கான்செப்ட் சொன்னேன் இல்லைங்களா லாஸ்ட் சம்மில். ஸோ a பவர் m ஹோல் பவர் n அப்படின்னா என்ன பண்ணணும், a பவரில் m இன்ட்டு n பவர்ஸ் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 5 இன்ட்டு 1 இஸ் 5/5 அப்படின்னும் போடலாம். இல்லை 5 5வை கேன்சல் பண்ணி டைரெக்டாகவும் போடலாம். ஸோ அப்போ 2 5ம் 5ம் கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1. 2 பவர் 1உடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போது 32 பவர் 1/5 உடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 125 ஹோல் பவர் 1/3. ஸோ இது 5ல் முடியறதுனால ப்ராபப்ளி 5 டேபிளில் போகிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போது 125 நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் போகிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அப்போது 5 ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 5 2s are 10, ரிமைண்டர் 2. ஸோ அப்போது 5 5s are 25. அகெயின் 25 5 டேபிளில் போகும். 5 5s are 25. ஸோ 5 1s are 5. ஸோ till you get 1ன்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஸோ அப்போ இந்த 125 நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஹோல் பவர் 3 3 தடவை இருக்கிறதுனால 5 பவர் 3ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். அதுக்கு பவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a பவர் m ஹோல் பவர் n அப்படின்னா a பவர் m இன்ட்டு n. ஸோ இந்த ரூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 3 இன்ட்டு 1 இஸ் 3/3. ஸோ 3யும் 3யும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன மட்டும்தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 125 ஹோல் பவர் 1/3 உடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.